சங்கீதம் 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான் ஏன்? அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. முதல் 3 வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான் ஏன்? ஒரு தலைவர் ஏற்படுத்தப்படுகிறார்னா சில பேருக்கு அந்த தலைவரை பிடிக்கும், சில பேருக்கு அந்த தலைவரை பிடிக்காது. அதனால சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைவர் குறித்ததான தவறான காரியங்களை பேசுவாங்க, அவதூறான காரியங்களை பேசுவாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் ராஜாவாகவும் எல்லா தேவர்களுக்கும் மேலானவராகவும் அவர் இருக்கிறார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தம்முடைய ஆளுகையை, தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றப்படும்படியாய் அவர் வந்தார். அவருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவையில்லாத காரியத்தை சிந்தித்து அவருடைய ஆளுகை தங்கள் மேலே வருகிறத அவர்கள் விரும்பவில்லை. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அவர் ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகிறது நமக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் அந்த ஆளுகையிலிருந்து, அவருடைய வல்லமையிலிருந்து நாம் வெளியே வர விரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள் அது பயங்கரமானதாகவும் நமக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத, நாம் பரிதபிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்டதான அசம்பாவிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறது. அதான் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. தேவனுடைய ஆளுகையை, தேவன் ராஜாவாய் தங்கள் மேலே அதிகாரம் பண்ணுகிறத அவர்கள் விரும்பவில்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். தேவனுடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டாம், அவர் எங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், அவருடைய வல்லமை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாம் என்று அந்த ஜனங்கள் விரும்புகிறாங்க. ஆனால் நாம் அப்படி இராதபடிக்கு நாம் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவர் எப்பொழுதும் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்க வேண்டும் என்கிறதை மாத்திரம் நாம் விரும்பும் பொழுது நாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாய், அவருடைய பாதுகாப்புக்குள்ளாய், அவர் நமக்கு ராஜாவாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாய், சமாதானத்துக்கு எதுவாய் செய்கிறதா இருக்கிறார். அதனால் நாம் எப்பொழுதுமே தேவனை குறித்து மாத்திரம், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம், அவர் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய தொழிலில் இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் விரும்பும் பொழுது எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதா இருக்கிறது. தீமைக்கு எதுவாய் நடக்கிறது போல இருந்தாலும்
கர்த்தர் முடிவில் அதை சமாதானத்துக்கு எதுவானதாய் நன்மைக்கு எதுவானதாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் நகைப்பாராம். மனிதனுடைய வீணான முயற்சிகளை பார்த்து அவர் நகைப்பார். கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காது. எவ்வளவுதான் நாம் முயற்சித்தாலும், நாம் முட்டி மோதினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது தான் அது நிச்சயமான ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே அறிந்திருப்போம். இங்கே இருக்கிற எல்லாருமே அறிந்ததான ஒரு காரியம், நாம் எல்லாருமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால தான் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களாக இருக்கலாம், நம்மளுடைய தொழிலில் அவர் ஆசீர்வாதமாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கலாம். இது எல்லாமே கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால மாத்திரமே, அவர் மூலமாய் நாம் முயற்சி செய்கிறதுனால மாத்திரமே நடக்கிறது. அதனால் உங்களுடைய முயற்சி அது வீணானது. கர்த்தர் நம்ம கூட இருந்து அவருடைய ஆலோசனையை, அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு நன்மையாக இருக்கிறது. அதனால் மனித முயற்சி அது வீணானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து, அவருடைய ஆலோசனையை கேட்டு, அவர் ஆலோசனையில் மகத்துவமானவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது போல், அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நம் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூற வேண்டும். பயம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒன்று. கர்த்தருக்கு கொடுக்கிறதான கனம், கர்த்தருக்கு கொடுக்கிறதான ஒரு மரியாதை, தேவ சமூகத்தில் வந்த உடனே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஒன்று கனம். நாமே தாழ்த்தி, தரை மட்டும் நம்மை தாழ்த்தி அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு கனம்தான் அது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயமாய் வேதத்தின்படி இருக்கிறது. அதனால் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். நம்மளுடைய ஆலய ஒழுங்குகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நாம் ஆராய நேரத்தில் இருக்கலாம், பாடல் நேரத்தில் இருக்கலாம், பேசாமல் தேவனையே நோக்கி பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவரே நம்மளுடைய சிந்தனையை வைத்து அவரை ஆராதிக்கும் பொழுது அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிறதான ஒரு கனமாகவும் ஒரு மகிமையாகவும் இருக்கிறது. அவர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்பட்டு நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமல் நாம் வழியில் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டியும், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். அவர் தான் நம்முடைய இரட்சகர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒன்று. நாம் இரட்சகரை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் எல்லாவித கோபத்திலிருந்தும் மீட்கப்படுகிறோம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிகிறதா இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் ஒருவரே நாம் அண்டிக் கொண்டு அவரை அனுதினமும் நாம் முத்தம் செய்யும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. முத்தம் செய்கிறதுனா தேவனிடத்தில் என்ன செய்கிறது? அன்பு கூறுகிறது. நாம் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நாம் எல்லாவித கோபங்களுக்கும் கோபாக்கினைகளுக்கும் நீங்களாக்கி ரசிக்கப்படுகிறோம். கண்களை முடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவின் இந்த சங்கீத வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி உம்மை அண்டிக் கொண்டு உம்மை முத்தஞ்செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.